ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளுடைய 10 டிஃப்ரெண்ட் சார்ட் சீரீஸில் வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார் சார்ட் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்டோகிராம். ஸோ ஹிஸ்டோகிராம் பற்றி ஒரு நிறையா பெரிய புரிதல் கிடையாது. அதாவது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, எந்த டைமில் வந்து ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணணும், எந்த டைமில் பார் சார்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது என்னென்னா வந்து ஒரு ரன்னிங் டேட்டா செட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அது டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி வந்து அது பரவி இருக்குன்னு சொல்லி பார்க்குறது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டோகிராம். அதை நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜஸ்ட் அ மொமெண்ட். இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு 2 டைப் ஆஃப் டேட்டா செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு சேல்ஸ், ஓகே, ஒரு மந்த் வைஸ் சேல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ணேன்னா அப் டு டிசம்பர் வரைக்கும் இப்போ நான் இங்கே என்ன பண்ணேன்னா ஒரு ரேண்டம் ஃபங்க்ஷன், ஓகே, நீங்கள் பேரலாக வந்து ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸும் லேர்ன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா ரேண்ட் பிட்வீன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். அதாவது ரேண்டம் நம்பர்ஸ் பிட்வீன். இப்போ இன்கேஸ் ஒரு 1000லேருந்து ஒரு 10,000க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ண ஆசைப்பட்டேன்னா கண்ட்ரோல் என்டர் அடிச்சிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கும் நமக்கு. நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸாம்பிள் நம்ம ட்ரைனிங்க்கு டேட்டா செட்ஸ் கிரியேட் பண்ணுறது வேல்யூஸ் எல்லாமே இப்படி தான் கிரியேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1, 2 அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே வந்து கீழே இழுத்து விடுவோம். கரெக்டாக? பட் அப்படி பண்ண தேவையில்லை. இன்னொரு ஆப்ஷன், சிம்பிளான ஆப்ஷன் தான். ஓகே, சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோ, ஓகே, எவ்வளோ ரோக்கு வேணும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரோஸ்க்கு. இப்போ காலம் எதுவும் எனக்கு தேவையில்லை. ஸ்டார்ட் வந்து நான் ஒரு நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் நம்பர் 1, தென் ஸ்டெப், அதாவது 1, 2, 3, 4ன்னு வரணுமா, இல்லை 1, 3ன்னு வரணும்னா எனக்கு ஸ்டெப் 2, இல்லை 1, 4 அப்படின்னு வரணும்னா எனக்கு ஸ்டெப் 3. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஸ்டெப் வந்து 1, ஓகே, க்ளோஸ், கிளிக் என்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 நம்பர்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். ஓகே, பெர் சேல்ஸ் இப்பயும் வந்து நான் என்ன பண்ணேன்னா ரேண்ட் பிட்வீனில் இப்போது மேபி 100லேருந்து 1000 வரைக்கும் நான் வந்து ஒரு நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். ஓகே, தென் ஜஸ்ட் ஸோ இது வந்து நம்மளுடைய ரன்னிங் நம்பர். இப்போ இதுக்கு நீங்கள் வந்து ஒரு பேரட்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ மீன் இதுக்கு நமக்கு வந்து ஒரு காலம் சார்ட், இதுக்கு வந்து நம்ம வந்து காலம் சார்ட் கிரியேட் பண்ணோம். ஏன்னா இது வந்து வால்யூம், ஓகே, சேல்ஸ் வால்யூம் எவ்வளோ வந்து ஜனவரி மந்த் எவ்வளோ சேல்ஸ், பிப்ரவரி மந்த் எவ்வளோ சேல்ஸ்னு சொல்லி நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பார் சார்ட்டில் போட்டு காமிக்கிறப்ப மட்டும்தான் வந்து நமக்கு வந்து இந்த டேட்டா விசிபிலிட்டியாக இருக்கும். இதை வந்து கம்பேர் பண்ணுறது ஈஸி. பட் அதே இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து இந்த டேட்டா செட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு கம்பேரிசனும் பார்க்க முடியாது. கரெக்ட்? இதில் என்ன கம்பேரிசன் நம்ம பார்ப்போம்? ஒரு கம்பேரிசனும் நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இதில் நம்ம எந்த கம்பேரிசனும் பார்க்க முடியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு தான் வந்து நம்மளுடைய ஹிஸ்டோகிராம். இது வந்து என்ன பண்ணுவோம்னா இன்சர்ட்டில் போயிட்டு இங்கே வந்து சார்ட்ஸில் இங்கே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் போட்டிங்கன்னா தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது என்னங்கிற இப்போ காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ வெயிட், ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி தெரியும். அதாவது பார் சார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம், அதாவது பெர் மந்த்துக்கு எவ்வளோ வால்யூம், எவ்வளோ சேல்ஸ் நான் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 134லேருந்தோ 324 வரைக்கும் வந்து எவ்வளோ கவுண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹிஸ்டோகிராம். ஸோ ஹிஸ்டோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் வேல்யூ இருக்குல்ல, ரன்னிங் வேல்யூவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்க்குறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லைவான எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேம் இருக்குது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட், ஓகே, ஹைட் எவ்வளோ ஹைட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ மீன் இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஐ ஜஸ்ட் செலக்ட் த டேட்டா, அகைன் கோ டு இன்சர்ட், தென் என்னுடைய சார்ட்ஸில் வந்து நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. ஓகே, இதில் ஜஸ்ட் கோ அப், கண்ட்ரோல் எக்ஸ். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சார்ட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட், ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் டிஸ்ட்ரிபியூஷன், ஓகே, ஹைட் டிஸ்ட்ரிபியூஷன் இது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான ஒரு பல் கர்வ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 72.6லேருந்து 73.5, ஐ மீன் 73.4லேருந்து 74.2, இதுதான் வந்து இந்த ரேஞ்ச். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ நம்பர்ஸில் வந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டாக 180, கரெக்ட்? மேபி லிட்டில் பிட் ஜூம், தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர்.
ஓகே. ஸோ 73.4லேருந்து 74.2. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அரௌண்டாக 180 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறப்ப நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த குறிப்பிட்ட ஏரியா பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அதாவது 71.8லேருந்து 75 ஹைட் இன்ச்சஸ் ஹைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வால்யூமெட்ரிக் பீப்புள்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் லேயர்ஸு. அதே போல் இந்த பின் சைஸை வந்து வி கேன் சேஞ்ச் இட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக் பின் சைஸாக இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆக்சிஸ் ஆப்ஷனில் ஆட்டோமேட்டிக் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பின் வித் நான் என்ன பண்ணுறேன்னா மேபி ஐ கேன் மேக் இட் 1. ஸோ 1 மீன்ஸ் வாட், அதாவது என்னென்னா 67, 68, ஓகே, 68, 69, 69, 70. ஸோ இது வந்து 1 பின் வித். இப்போ இதே இது வந்து இப்போ ஐ மேக் இட் 2, then this is entirely different. 67 to 69, அதே போல் 81 to 83. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சேஞ்ச் த பின் சைஸ். ஓகே, ஜஸ்ட் ப்ளே அரவுண்ட் வித் தட். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நான் சொல்லித்தரதான் நீங்கள் வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. யூ ஜஸ்ட் ப்ளே அரவுண்ட் வித் த நம்பர்ஸ், ப்ளே அரவுண்ட் வித் த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய காலம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தியாச்சு. இதே இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேரட்டோவில் எப்படி பார்க்குறது, ஏன்னா வந்து இப்போ இது ஒரு பெல் கர்வ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதை வந்து நான் வந்து பேரட்டோவில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அகைன் நான் என்ன பண்ணால் இதை வந்து வேறு ஒன்றும் புதுசாக நம்ம ஒன்றும் பண்ண அவசியம் இல்லை. கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. ஓகே, ஜஸ்ட் மூவ் ஹியர், ஜஸ்ட் க்ளோஸ் இட். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஹைட் டிஸ்ட்ரிபியூஷனில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதனுடைய பேரட்டோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அதாவது 80-20 பிரின்சிபிள். ஒரு நம்மளுடைய மேஜர் அதாவது ஒரு குறிப்பிட்ட லோ ஒரு கேட்டகரிஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 80% ப்ராப்ளத்துக்கு வந்து ப்ராப்ளமோ இல்லை நம்மளுடைய சக்ஸஸ்க்கோ எதுக்கோ ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரணமாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேரட்டோ பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த பேரட்டோ சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஹிஸ்டோகிராம் இருக்குது, ஹைட் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து ஹிஸ்டோகிராம். அகைன் சார்ட் டிசைனில் போய் என்னுடைய சேஞ்ச் சார்ட் டைப் கொடுக்குறேன். இங்கே பக்கத்திலே நம்ம இந்த ஹிஸ்டோகிராம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்து பேரட்டோ இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேரட்டோ. ஸோ இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்னென்னா மேஜராக இருக்கிற பீப்புள் மட்டும் பாருங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 73 to 74, 72 to 73, 74 to 75. ஸோ இவங்க தான் நம்மளுடைய மேஜர் கான்ட்ரிபியூட். ஓகே, அப்படிங்கிறத நம்ம வந்து பேரட்டோ வைஸ் நம்ம வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. ஏன்னா நம்ம வந்து புதுசாக எதுவும் நம்ம வந்து சார்ட் கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. இதை வந்து ரொம்ப சிம்பிளாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து வெயிட்டுக்கு பண்ணுறோம் இல்லையா, அதனால் என்ன பண்ணேன்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு விட்டுறேன். தென் வந்து இதை வந்து வெயிட்டுன்னு மாற்றிக்கலாம். ஓகே, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சூப்பர். இப்போயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின் சைஸ் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பின் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபார்மேட் ஆக்சிஸ் போனோன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. இப்போ வந்து 7.3ல் இருக்குது. மேபி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10 வச்சுக்கலாம். தென் இட் வில் பி ஈஸி. ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதனுடைய வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, இது எல்லாமே அவுட் லேயர்ஸு. இதனுடைய வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதையுமே நம்ம வந்து பேரட்டோக்கு மாற்றிக்கலாம். எப்படி மாற்றுறதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது சார்ட் டிசைன் போகிறேன், தென் சேஞ்ச் சார்ட் டைப். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரட்டோ, கிளிக் ஓகே. ஸோ திஸ் இஸ் டன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நேம் நான் மாற்றிக்கிறேன் ஏஜ்னு. ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் செலக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய வேல்யூஸ் மட்டும் ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணியாச்சு. இப்போது ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து இந்த மேலே ஏறி தென் இட் இஸ் கோயிங் டு லிட்டில் பிட் கிராஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோப் வந்து இறங்கியிருக்கு. அகைன் என்னுடைய ஃபார்மேட் ஆக்சிஸ் போகிறேன். ஃபார்மேட் ஆக்சிஸ் போயிட்டு பின் வித் வந்து மேபி ஐ கேன் புட் 2. ஓகே, சூப்பர். ஸோ ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டாச்சு. இதுக்கு நம்ம வந்து பேரட்டோ போட்டுடலாம். தென் சார்ட் டிசைன், change chart type, then click OK. So this is how we can create a histogram. I hope you understand what is the basic difference between bar chart and histogram, and histogram எப்படி வந்து create பண்ணுறது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேரட்டோ சார்ட் எப்படி create பண்ணுறது, and you may learn some of the basic formulas. Okay, I hope you enjoy this video. I will see you with another good video. Until, please be safe. Bye bye.